ஹாய், சண்டே மார்னிங், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பூரி சாம்பார் சட்னி செய்ய போகிறேன். பூரிக்கு மாவு பசஞ்சு வச்சாச்சு. கோதுமை மாவு தான். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் 2 தக்காளி சேர்த்து வதக்கி சிறுபருப்பில் போட்டு வேக வைக்க போகிறேன். நம்ம வந்து கடையில் இட்லி சாம்பார்லாம் செய்வாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். காய்கறி எதுவுமே இல்லாமல் சிறுபருப்பில் மஞ்சப்பொடி மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு உப்பு கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டு கலந்து வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கும் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி கிழங்கு தான் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் தான் பிடிக்கும். சப்பாத்திக்குனாலும் சரி, பூரிக்குனாலும் சரி, சாம்பார் சட்னி தான் வேணும். நீங்கள் வந்து இந்த மசாலா பொடி சில பேர் உப்பு எல்லாத்தையும் அதிலேயே போட்டு வேக வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் வெந்ததுக்கப்புறம் சாம்பார் பொடி போட்டு சேர்ந்துங்க நல்லாயிருக்கும். இப்போது சட்னிக்கு தாளித்து போட்டாச்சு. எங்கள் வீட்டில் தாளிக்கணும், அதுவும் வந்து வெங்காயம் போட்டு தான் சட்னி தாளிக்கணும். திருப்பி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 வத்தல் கிள்ளி போட்டு சாம்பார் தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே கடாயில் நான் வந்து அந்த சாம்பார் அந்த தாளித்ததோடு சேர்த்து ஊற்றிடலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொதிக்கும் போது அந்த கொத்தமல்லி தழையோட வாசனை, டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எப்போவுமே கொத்தமல்லியை சேர்த்து பாருங்கள். இப்போ பூரி போடணும். பூரி வந்து முன்னாடிலாம் வந்து இப்படி புஃப்னு வரணும்னா மைதா மாவில் ரவை சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் நார்மல் கோதுமை மாவில் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசாக உருண்டை எடுத்துகிட்டு குட்டியாக கனமாக தேய்ச்சி பாருங்கள். பூரி புசு புசுன்னு வரும். அது மாதிரி ரொம்ப நேரமும் நிற்கும், பூரி அமுங்காது. இன்னொன்று வந்து ஃப்ளேம் வந்து ஃபுல் வைக்கணும். நல்ல எண்ணெய் சூடாக இருக்கணும். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் கொதிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பூரி அமுங்கி தான் போகும். ஓரளவுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா பூரி நல்லா புசு புசுன்னு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லா பூரியுமே புஸ்ஸுன்னு தான் இருக்கும். இன்னொன்று அமுங்கவும் அமுங்காது. நான் நார்மலாகவே 10 பூரி தான் போட்டிருக்கேன் அவங்க 2 பேருக்கும். எனக்கு மட்டும் நான் சப்பாத்தி எடுத்திருக்கேன். லேயர் சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி முக்கோண சைஸில் வந்து மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டால் சாஃப்டாகவும் இருக்கும். அது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு மட்டும் 2 சப்பாத்தி, அவங்களுக்கு பூரி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.